வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்மால் பேஸ்கெட் தாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்காக நான் மேக் பண்ணியிருக்கேன். இது 7 கூடைகள் அவங்க கேட்டிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம் எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கு. அவங்க சொன்ன கலர் காம்பினேஷன்ஸில் அவங்க தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே. இந்த கலர் காம்பினேஷனில் இவ்வளோ சைஸில் எங்களுக்கு பின்னி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டைமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த கூடைகளை நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சில்வர் கலர் அண்டு கோல்டு கலர் காம்பினேஷன்ஸில் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே நார்மல் வேரில் தாங்க நாங்கள் பின்னியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வயர் மெட்டீரியல்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் வயர் மெட்டீரியல்ஸ் கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்லேயே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இந்த கூட பாருங்கள் 4 பக்கமுமே கார்னர் டைப் பண்ணியிருப்போம். நாங்கள் நார்மல் நாட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம். ஏணிப்படி முடிச்சு போட்டு நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பேஸ் பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கும் இந்த கூடைக்கு. ஏன்னா பேஸ் 10 லைன் வச்சுக்குவோம். அதனால் கூடை நல்லா அகலமாக இருக்கும். கார்னர் நல்லா நீட்டாக டைப் பண்ணி அவங்க கேட்டிருந்தாங்க. சேம் இதே கலர் காம்பினேஷனில் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு எங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் பின்னி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால ஸோ அதே மாதிரியே நாங்கள் பின்னி கொடுத்துருக்கோம். நாங்கள் டைம் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் இதே மாதிரி நாங்கள் உங்களோட ஆர்டர்ஸும் நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொடுப்போம். ஹேண்டில் பாருங்கள் இதில் எப்போ இருக்கிறத விட கொஞ்சம் லாங்கராக நான் யூஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ரோல் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோங்க. 5.5 அடியில் 19 வயரு, பேஸ் 10 லைனு, ஹைட் 18 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கியிருக்கோம். கார்னர்ஸ் டைப் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் 2 வேர் ஹேண்டில் தான் நான் போட்டிருக்கோம். உள்ள இன்னர் வேர் நல்லா 3 வயர் வச்சுருக்கோம். நல்லா திக்காகவே இருக்கும் ஹேண்டில் ஏன்னா சின்ன கூடையாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு போகிறப்ப உங்களுக்கு ரொம்ப நல்லா திக்காக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் ஹேண்டில் திக்காக கொஞ்சம் லாங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். எப்போயுமே இந்த கார்னர் கட்டலைன்னா பேஸ் அந்த சைடு பாகம்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப்பாக வராது. இப்படி கார்னர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும். இப்போ இந்த கூடையை எப்படியெல்லாம் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கூடை போட்டு பின்னி பார்த்துட்டேன். எவ்வளோ வயர் நம்மளுக்கு தேவைப்படுது, ஹேண்டிலுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத நான் பார்த்துட்டதுக்கப்புறம் தான் மொத்தமாக அதுக்கப்புறம் பேஸ் நான் மேக் பண்ணி வச்சுருவேன். பேஸ் மேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம். இந்த கூடைக்கு குச்சி சொருகலை. குச்சி சொருக வேணான்ட்டாங்க. அதனால் நாங்கள் குச்சி சொருகலை. நாங்கள் ஃபினிஷ் பண்ண பிறகு குமிழ் மட்டும் நாங்கள் வச்சு கொடுத்துருவோம். நாங்கள் சின்ன கூடைன்றதுனால 4 குமிழ் நான் வச்சு கொடுத்துருந்தேன். பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கட் பண்ணுற வயரும் பேஸும் நீங்கள் சில்வர் கலரில் நீங்கள் எடுத்துக்கணும். 5.5 அடியில் நீங்கள் 19 வயர் எடுத்துக்கோங்க. பேஸ் 10 லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கூடை நீங்கள் நிறைய இந்த மாதிரி கூடைகள் மேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூடை மேக் பண்ணிவிட்டு அதில் அப்புறம் எவ்வளோ வயர் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் அடுத்தடுத்த கூடைக்கு நீங்கள் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ் இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாங்க. நானும் இந்த மாதிரி தான் பேஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணி வச்சுட்டேன். அப்போனா தான் நம்ம ஹைட் அடுத்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்டில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்கள் பேஸ் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப நம்ம கோல்டன் கலர் வயர் யூஸ் பண்ணிக்கணும். 2 வயருமே நல்லா திக்கான வயருன்றதுனால சின்ன கூடையாக இருந்தாலும் எவ்வளோ நல்லா பெருசாக நம்மளுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா பேஸ் அகலமாக போடுறப்ப கூடையுமே நல்லா உங்களுக்கு பெருசாக தெரியும். அவங்க ரிட்டன் கிஃப்ட் திங்ஸ் நல்லா நிறைய வச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஆப்டாக இருக்கும். பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்க தெரியுதா? ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் இந்த மாதிரி கூடையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ண பிறகு நம்மளுக்கு எவ்வளோ வயர் நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் நம்ம 10 லைன் பேஸ் போட்டிருக்கோமா, அப்போ அன்ஈவனாக தான் கீழேயுமே இருக்குது. அதனால் ஒரு பக்கம் உங்களுக்கு வயர் கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் வயர் கொஞ்சம் நிறையாவும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சென்டர் லைன்லேருந்து ஒரு பக்கம் 5 லைனும் இன்னொரு பக்கம் 4 லைன் தான் போட்டிருப்போம். அதனால் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இதை விட கம்மியாக நீங்கள் வயர் எடுத்திங்கன்னா இன்னொரு பக்கம் பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் கரெக்டாக 5.5 அடி எடுத்துக்கோங்க. ஸ்டீல் ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. என்னோடய வயர் திக்கான வயர், அதனால் இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஹைட் 19 லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைன் உள்ளே மடக்கி இந்த மாதிரி சொருகிக்கோங்க.
இது வந்து சின்ன கூடை அப்படின்றதுனால ஒரு 5 நாட்டுக்காவது நீங்கள் வந்து வயர் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னர் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வயர் வந்து நாட்ஸ் பாருங்கள் இவ்வளோ திக்காக நீங்கள் போட்டால் தான் கூடை வந்து இந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் கூடை ஃபினிஷிங் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஹைட்டே நல்ல ஹைட் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப தான். அதுக்கப்புறம் ஹேண்டில் போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் வந்து 2 வேர் ஹேண்டில் தான் எடுத்திருக்கேன். இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2 1/2 பங்கு அவுட்டர் வேர் அளந்து நீங்கள் வந்து ஹேண்டில் மேக் பண்ணிக்கோங்க. இன்னர் வேர் வந்து 3 வேர் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கூடைக்கு வந்து 4 அடி நீங்கள் இன்னர் வேர் அளந்துக்கோங்க. அப்புறம் அவுட்டர் வேர் வந்து நீங்கள் 10 அடியில் அளந்து நீங்கள் இந்த கூடைக்கு போட்டுக்கலாம். எல்லாமே நான் வந்து கோல்டன் கலர் தான் நான் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு வந்து கோல்டன் கலர் வயர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேண்டில் வந்து நீங்கள் சைடாக நீங்கள் வந்து சொருகிறப்போ உங்களுக்கு வந்து இன்னர் வியூவும் பார்க்க அழகாக இருக்கும். சேம் அதே கலரே கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரு நீட் லுக் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த கூட எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு மொத்தமாக நான் வந்து கார்னர் டை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி நாங்கள் அனுப்பிடுவோங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அதையும் நான் காமிக்கிறேன் எப்படி நான் பண்ணியிருக்கேன், ஹேண்டிலில் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன். பாருங்கள் நாங்கள் வந்து எல்லா கூடயுமே நான் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷ் பண்ண பிறகு. நம்ம வந்து இந்த மாதிரி மொத்தமாக கூடைகள் போடுறப்ப நீங்கள் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹேண்டிலோட சைஸாக இருக்கட்டும், கூடையோட லென்த்து, வித்து, அதோட ஃபினிஷிங் எல்லா கூடையுமே ஒரே மாதிரி டைட்டாக போட்டுட்டிங்கனாலே கூடை பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல நீட்டாக லுக்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பண்ணுங்கள் நீங்கள். ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி லென்த்து, வித்து, ஹைட்டு, நம்ம ஹேண்டில் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபினிஷிங் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர் டை எப்படி பண்ணுறதுன்னு சிவன் கண்ணில் நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் நாட்டில் டை பண்ணணும் அப்படின்னிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இதுக்குமே இன்னொரு தனி வீடியோ நான் வந்து போடுறேன். சேம் சிவன் கண்ணில் எப்படி நம்ம டை பண்ணோமோ அதே மாதிரி நார்மல் நாட்டுக்கும் ஈஸியாக நம்ம வந்து டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூடையோட ஷேப் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அந்த கார்னர்ஸ்லாம் எட்ஜாக அழகாக வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறப்ப இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இந்த கூடைகளோட ரேட்டு ஏதோ தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.